Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Realme 7 Pro ஓட unboxing தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கவர் பண்ற phones எல்லாமே வந்து நான் வாங்கி தான் ரிவ்யூ பண்றேன். சோ உங்க சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. Realme 7 ஓட unboxing கூட நம்ம சேனல்ல போட்டுருந்தோம். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலனா பாருங்க. 7 ஓட unboxingலயே நிறைய பேர் எந்த கடையில வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ அந்த கடையில வந்து இப்போ நான் கேட்டிருந்தேன். சோ அவங்க வந்து கடையை மென்ஷன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்க ஸ்வஸ்திக் மொபைல்ஸில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தேன். எதுக்காக அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, ரியல்மி ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து அந்த கடையில் வந்துடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. நம்ம ஆன்லைனில் ஃபஸ்ட் டே புக் பண்ணால் கூட நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு 5-6 days ஆகிடும். ஸோ இந்த கடையில் போய் ஃபஸ்ட் டே நம்ம ஸ்டாக் வாங்கிட்டு வந்தோன்னா கூட அட்லீஸ்ட் செகண்ட் டே வச்சு நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃபோன் வந்து நம்ம சேனலில் இப்போ கவர் பண்ணுறோம். ஸோ கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அந்த நியர்பை லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டைம் பார்த்தோன்னா 11:23 ஆகுது. பேய் சுற்றுற வேலை. எல்லா அன்பாக்சிங்குமே வந்து நட்ராத்திரியில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒடோனிலா. இது யார் இங்கே வச்சா? சரி, சைடில் கூட வாசனையாச்சும் வரும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ரியல்மி 7 Pro. சல்மான் கான் பார்த்தீங்களா, ஜாலியாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வாட்டி சல்மான் கானுக்கு பதிலாக சமந்தா ஃபோட்டோ வச்சு கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பின்னாடி பார்த்தோன்னா சோனியோட 64 MP குவாட் கேமரா செட்டப் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் 65 watt சூப்பர் டாட் சார்ஜர், 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் ஸ்னாப் ட்ராகனோட 720G ப்ராசர். அண்ட் எப்பவும் போல் அடிச்சு விட்றது தான் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன். அப்படியே பாட்டமில் வந்தோன்னா டிசைன் பை ரியல்மி மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஹையர் அண்ட் வேரியன்ட் 8GB அண்ட் 128GB. கடையில் வந்து 6GB இல்லைன்ட்டாங்க. ரியல்மிலேருந்து தயவுசெய்து 6GB ரேம் கடைக்கு கொடுத்து அனுப்புங்க. என்ன மாதிரி வந்து கடைக்கு போயிட்டு காசு போட்டு வாங்குறவங்களுக்கு 6GB ரேம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாட்டி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்கிறது வந்து கண்ணாடி ப்ளூ. அண்ட் சார் வேல்யூ பார்த்தோன்னா ஹெட் சார் வந்து 0.734 watt per kg. பாடி சார் வந்து 0.516 watt per kg. ஸோ சார் வேல்யூ அதிசயமாக இந்த வாட்டி வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்டன் ரியல்மி, வெல்டன். ரொம்ப நேரம் மொக்க போடாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நம்ம அன்பாக்சிங் கத்தி வந்து தொலை. ஃபைனலாக அன்பாக்சிங் கத்தி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு கிளார் அடிக்கும். ஸோ இந்த கவர் வந்து ஃபஸ்ட்டு பிச்சு போட்டுடலாம். இந்த கவர் வந்து இப்போ நம்ம பிச்சு போட்டுட்டோம். சைடில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 23,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக ஆஃப்லைனில் 22,500 நம்ம வாங்கியிருந்தோம். அண்ட் மேனுஃபேக்சர்ட் பை ஒப்போ மொபைல்ஸ். ஸோ இதில் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் என்னென்னா, பேட்ரி வந்து இவங்க டுவல் செல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேட்ரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 2200 mAh பேட்ரி, இன்னொன்று வந்து 2250 mAh பேட்ரி. ஸோ எதுக்காக இவங்க 2 பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. திறந்தரி சீசே. ஓகே, வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி. ஃபைனலாக வந்து ரியல்மி ஃபேமிலிக்கு நம்மளை வெல்கம் பண்ணியாச்சு. ஸோ இந்த டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த டப்பா ஓப்பன் பண்ணோன்னே லெட்ஸ் எம்ப்ரஸ் அ நியூ ஜெர்னியாக. அந்த மஞ்சள் டப்பா வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ரியல்மி 7 அன்பாக்ஸ்லேயும் அதே தான் சொல்லியிருந்தேன். சீரியஸாக நான் மஞ்சள் டப்பாவை மிஸ் பண்ணுறேன். அண்ட் இதை பார்த்தோன்னா ரிலையபிலிட்டி வெரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன், சேஃப்டி கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு, இதெல்லாமே வந்து யாருமே படித்து பார்க்க மாட்டோம். ஸோ சைடில் வச்சிடலாம் ஆஸ் யூஷுவல். அண்ட் கேஸ் வந்து அதே தான் ரியல்மி 7 பார்த்து அதே மாதிரியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஸ்டிக்கரும் ஒட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. இது எங்கேயாச்சும் ஒட்டி வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம மொபைலுக்கு வரலாம். மொபைலுக்கு வந்தோடனே இங்கே ஃப்ரண்ட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் லொக்கேஷன்னு போட்டு வச்சுருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக வரலாம். உள்ள டப்பாவில் வேறுனா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு. அண்ட் இங்கே தான் இருக்குது ரியல் ஹீரோ சூப்பர் டாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் வோல்ட் வந்து 10 volt 6.5 amp. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 65 wattக்கான அவுட்புட் கிடைக்கிது. ஸோ வேறு லெவல் தான். 1/2 hourல ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முரட்டுத்தனமாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிள் வந்து செம திக்காக இருக்குது. கேபிளில் வந்து அந்த எல்லோ ஆக்சென்ட் இருக்குது. ஸோ 65 watt சப்போர்ட் பண்ணுதுனாலே பெரிய விஷயம் தான் இந்த கேபிள். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா இந்த வாட்டி அதிசயமாக வந்து சிம் எஜெக்டர் டூல் இங்கேயே கொடுத்துட்டாங்க அடியில். இந்த டப்பாவில் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. சிம் எஜெக்டர் டூல் வந்து கேபிளுக்கு அடியில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வரலாம். இந்த கவர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிச்சு போடலாம். ஸோ பலன்னு மின்னுது மொபைல் ஓப்பன் பண்ண உடனே. ஸோ இதையும் வந்து பிச்சு எங்கேயாச்சும் ஒட்டணும் சேஃபான இடத்துல. ரைட், ஒட்டியாச்சு. ஸோ இப்போது நம்ம மொபைலுக்கு வந்தோன்னா அந்த டுவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஒயிட் கலர் வந்து டப்பா டேமேஜாக இருந்தது. ஸோ அதை நான் வாங்கலை. பட் இந்த பம்ப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியுது.
ஸோ நம்ம டீசெண்டாக என்ன பண்ணோம்னா இவங்க கொடுத்த கேஸ் வந்து யூஸ் பண்ணோம். கேஸ் வந்து எப்பவும் போல் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ரியல்மி கேஸு குறைய சொல்ல முடியாது. ஆனால் பம்ப்பு வந்து கவர் ஆகுது பார்த்தீங்கனாலே தெரியும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஸ்பைஜன் மாதிரி கேஸ்லாம் வாங்கினீங்கன்னா பம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கவர் ஆகும். அண்ட் ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் ஆன உடனே நம்மளுக்கு வந்து ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு லோகோ வந்திருக்கு. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. பட் இமீடியட்டாக நோட்டீஸ் பண்ணுங்களேன், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக பதியுது. இது வந்து பிளாஸ்டிக் பேக் தான், பட் வெயிட் வந்து சுத்தமாக தெரியல. 182 கிராமா ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில். ஸோ ஃபோனோட வெயிட் வந்து இங்கே போட்டிருக்காங்க 182 கிராம் போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இல்லை, வெயிட் சுத்தமாக தெரியல. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து 1/4 கிலோவுக்கு போயிட்டாங்க ஃபோனோட வெயிட்டு. ஸோ வெயிட் வந்து அழகாக மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வெயிட்டை நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைட் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த டூவல் டோன் புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கே. சீரியஸாக இத்தனை நாள் வந்து அந்த வெர்டிக்கல் கேமரா இது பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஸோ ரியல்மி இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பவர் பட்டனில் ஒரு கலரும் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணி முடிக்கலாம். ஸோ இது வந்து செட்டப் ஆகி முடிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம சிம் எஜெக்டர் டூல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிம் பார்த்தோன்னா ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் கார்டு அண்ட் ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ரியல்மி வந்து காலகாலமாக இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வெல்கம் டு ரியல்மி யூஐ வந்து விட்டது. இந்த சவுண்டு நல்லாயிருக்கும். என்னடா ஸ்க்ரால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. பட் பெரிய அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. டைலர் பார்த்திங்கன்னா வந்து கூகுள் டைலர் கொடுத்துட்டாங்க. ரியல்மி டைலரில் மெசேஜஸும் வந்து கூகுள் மெசேஜஸ் தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்டாக்கான ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இவங்க. பட் இருந்தாலும் சில ப்ளோட்வேர் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. காம்பஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக. அமேசான் WPS ஆஃபீஸ் இருக்குது. கூகுள் பே வந்து பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயம்தான். அண்ட் ரியல்மியோட சில ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ப்ளோட்வேர் கூட வந்து கம்மியாக தான் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோன், வேர் இஸ் அபவுட் ஃபோன், அபவுட் ஃபோனில் போயிட்டோன்னா ரியல்மி 7 Pro டிவைஸ் நேம் காட்டுது. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 ஆகஸ்ட் மந்த்து செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. பட் டிவைஸ் ஸ்டோரேஜ் பாருங்கள், 128 ஜிபியில் வந்து 113 ஜிபி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G. இது வந்து ஒரு 8 nm ஆர்கிடெக்சரில் பில்டான ப்ராசர். ஸோ இது வந்து செம்ம பவர் எஃபிஷியண்ட்டான ப்ராசர். நம்ம ரெட்மி Note 9 Pro, ஏன் ரியல்மி 6 Proவில் கூட பார்த்துருப்போம். ஸோ எஃபிஷியன்சி வைஸ் எடுத்துகிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த 8GB ரேம் மாடலு. கடையில் வந்து 6GB ரேம் ஆப்ஷன் இல்லை, நம்ம இதை தான் வாங்கி ஆகணும். அண்ட் ரியல்மி லேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்மூத் ஸ்க்ராலிங் சொல்லிட்டு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிசி டிமிங்னு எதுவுமே இல்லை. லோ லைட்டில் வந்து டிஸ்பிளே ஃப்ளிக்கர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஃப்ளிக்கர் ஆகிறது வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இது AMOLED டிஸ்பிளேன்றதுனால டிசி டிமிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. விவோ Z1 Xலலாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து Z1 Xலேயே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ லோ லைட்டில் நான் நைட் டைம்லாம் லேட் நைட்டில் சேட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபீச்சர் செம்மையாக இருக்கும். ஸோ ரியல்மி யூஐலையும் வந்து ஆட்ஸ் எல்லாமே வருது. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக நம்ம ஒரே மெத்தடில் வந்து அந்த ஆட்ஸை வந்து டிசேபிள் பண்ணலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிடுங்க. கெட் ரெக்கமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஃபோனை ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ண உடனே இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க மறக்காமல். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலேயே வந்து ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபுல் அண்ட் ஃபைனல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வரலாம். டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து பவர் பட்டனோட பொசிஷன் வந்து சென்டராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப மேலேயும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்குது பவர் பட்டனோட பொசிஷன். அண்ட் பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து சார்ஜிங்க்கான போர்ட்டு.
இது வந்து டைப் சிக்கான போர்ட் தான். அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோனு, அது பக்கத்தில் வந்து 3.5mm ஜாக்கு. அண்ட் லெஃப்ட் சைடு வந்துன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து சிம் எஜெக்டட் ட்ரே. ஸோ பட்டன் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. பிளாஸ்டிக் பில்டு இந்த வாட்டி போயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ்லேருந்து பிளாஸ்டிக் மூவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்லுவாங்க. பட் எத்தனை பேர் வந்து கிளாஸ் இருந்தாலுமே வந்து அதை கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 100%ல 90% பீப்புள் வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கிளாஸாக இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயிட் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பாராட்டுவீங்க ரியல்மியை. அந்த அளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். அண்ட் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. OnePlus நாட் அந்த மாதிரி டிவைஸில் கூட டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை. பட் இவங்க பாரபட்சமே பார்க்காம பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து கொடுத்தது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ பட்ஜெட் ஃபோன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே காரி துப்புவீங்க. 22,000 ஃபோன் பட்ஜெட் ஃபோனாடான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன் தான். ஸோ இதை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இயர்பீஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக டபுள் ஆகும். அண்ட் பாட்டம்லேயே வந்து இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற ஃபோனை விட கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. பட் அந்த ட்ரூ ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. பட் ஒரு லவுடான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்காகவே நம்ம பாராட்டலாம். ஸோ இந்த வாட்டி வந்து மெயின் கேமரா வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. IMX682 M31Sலேயே நம்ம பார்த்துருப்போம். அட் சேம் டைம் இதுக்கு வந்து 720G இருக்குது. ஸோ 720Gயில் வந்து ISP இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமராவில் AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வீடியோ மோடில் தான் சொல்லணும். ஏன்னா Realme X2 ப்ரோலேயே வந்து ஒரு பொக்கே மோட் கொடுத்துருந்தாங்க, அது X2லேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மோட்லேயும் வந்து நம்ம வீடியோ எல்லாமே நான் எல்லாத்தையும் சாம்பிள் காட்டுறேன், இதுலேயே சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாயிடுவீங்க. ஸோ வாங்க சாம்பிள் போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து Realme 7 Proவோட ஃப்ரண்ட் கேமராவில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். இதில் வந்து AI கலர் பாப்அப் மோட் இருக்குது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா சப்ஜெக்ட் மட்டும் கலரில் இருக்கும், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாத்தையுமே வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனில் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து போர்ட்ரைட் மோடில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளர் ஆகிடும், சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இந்த மோடில் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த அப்படியே வந்து நம்ம வாக் போகலாம். ஆனால் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிரைட்னஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், மூஞ்சே வந்து பாதி தான் தெரியுது. சுத்தமாக செம்ம கிளார் அடிக்குது. ஃபோனோட பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். காற்று ஓவராக அடிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ வந்து அல்ட்ரா ஒயிட் கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் 1080p 30 fps நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம 4Kல ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 4Kல ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோடில் தான் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம பேக் கேமராவில் போர்ட்ரைட் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடியோலேயே வந்து 2x ஜூம் பண்ணலாம் அண்ட் 5x ஆப்ஷனும் இருக்குது. பட் இது வந்து ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லை. OS நம்மளுக்கு இல்லாததுனால கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பியும் 1xல நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து சப்ஜெக்ட் மட்டும் கலரில் இருக்கும், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இப்போ நம்ம வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோடில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் சும்மா நடந்து தான் போயிட்டுருக்கேன். ஹேண்ட் ஹெல்டாக தான் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து இப்போ கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடலாம். ஓடும்போது வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அல்ட்ரா ஸ்டெடி மோட் வந்து யூஸ்வலாக எப்படி ஷூட் பண்ணோம் அப்படின்னா வைட் ஆங்கிள் கேமராவில் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகும். கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணி விட்டுரும். ஸோ ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோடில் வந்து இவங்க நம்மளுக்கு ஸ்டெபிலைசேஷன் தராங்க. ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீடியோவில் வந்து ஒரு மூவி மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ சாம்பிள் நான் காட்ட மறந்துட்டேன். அந்த வீடியோ மோடில் என்னென்னா நம்மளுக்கு வந்து ப்ரோ வீடியோ மோட் ஆப்ஷன் தராங்க. யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எஸ் சீரிஸ் நோட் சீரிஸில் மட்டும்தான் அந்த ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட் இருந்தது. ஸோ வீடியோலேயே வந்து நீங்கள் மேனுவலாக வந்து ஃபோக்கஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும், பேக்ரவுண்ட் எல்லாமே பிளர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூட வந்து இவங்க ப்ரோ வீடியோ மோட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கேமராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னடா ரியல்மிக்கு பெருசாக பேசுறியே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இதே பட்ஜெட்டில் நீங்கள் மற்ற எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டாலும் ப்ரோ வீடியோ மோட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து பீரோல் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா S9 மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா S9ல் நம்மளுக்கு ப்ரோ வீடியோ மோட் இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். vloggingலாம் எடுப்பேன். யூடியூப்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கேமரா வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணுவோம். நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்குறேன். எல்லா லைட்டிங் சுச்சுவேஷனுமே வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுதுன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேமரா வீடியோ டெடிக்கேட்டடாக போட்டு ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஃபுல் ரிவ்யூலேயே வந்து கேமரா பற்றி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டிஸ்பிளே வந்து இவங்க பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான். நார்மலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. வெயிலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் அங்கே தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன்னா சாம்சங் M30s வந்து போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து வெளியில் நான் பிரைட்னஸ் கம்பேர் பண்ணுறேன். M30s வந்து பிரைட்னஸ் இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வெளியில் அவுட்டோருக்கு வந்து ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது பேனலு. ஸோ பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளேல எல்லாமே வந்து A+ஆக இருக்குது. அந்த பிரைட்னஸ் மட்டும் தான் வந்து கொஞ்சம் இடிக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து 7 Pro வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.